ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யகாஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மல் நீடில் வச்சு நம்ம ஜர்தோசி வச்சோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஆரி நீடில் வச்சு நம்ம எப்படி வைக்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, 24 நம்பர் நீடில், ஜர்தோசி, டிம்மரு, ஒரு நார்மல் த்ரெட்டு, சோயிங் த்ரெட்டு, இதை வச்சு நம்ம எப்படி ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறோம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரிங்கை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிடுவோம். ரொம்ப லென்த்தாக வேண்டாம், பழகும்போது ரொம்ப லென்த்தாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம சோயிங் த்ரெட்டை வந்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 2 லைன்லையும் நம்ம ஜர்தோசி வந்து வித்தியாசமாக வைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜர்தோசியில் என்ன பழகணும் அப்படின்னா, ஜர்தோசி வந்து லைன் போடுறதுக்கு நீங்கள் பழகணும். இப்போ இந்த லைனோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் சோயிங் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ ஜர்தோசி இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், ஜர்தோசி வந்து இந்த அளவுக்கு நான் கொடுத்துறேன். உள்ளேயே இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணத்தான் வரும். அவ்வளோ சீக்கிரத்தில் ஜர்தோசி ஈஸியாக வராது. இந்த மாதிரி நம்ம கேப்பில் குத்தி நம்ம அதுக்குள்ளேருந்து நம்ம செயின் ஸ்டிச் எடுக்கிறோம். ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம இந்த அளவுக்கு லென்த்தியாக நம்ம கொண்டு வரலாம். ஜர்தோசி வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கை கோர்த்துட்டு இப்போ நம்ம குத்துறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் உள்ளேயே எடுக்கும்போது நம்ம கை தான் நம்மளுக்கு ஃபீல் பண்ணணும், நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம கைக்கு தான் தெரியும் நம்ம த்ரெட்டு வந்து மேலே வருதாங்கிறது நம்ம கைக்கு தான் தெரியும். இந்த மாதிரி நெருக்கமாக போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அடுத்து போட வந்துடும். இந்த மாதிரி விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து த்ரெட்டு உள்ளே வருதான்னு நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, நம்ம கை தான் ஃபீலிங் உணரும். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அங்கிட்டு திருப்பி எடுத்துருங்க. கொஞ்சம் லைட்டாக அங்கிட்டு ஊசியை திருப்பி எடுத்துருங்க நூலை. இந்த மாதிரி த்ரெட்டை வந்து லூஸாக கொடுங்க, டைட்டாக இழுக்க வேண்டாம். நமக்கு எப்பவுமே ஜர்தோசி தான் நமக்கு ரிச் லுக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு ஜர்தோசி வைக்கிறது தான் பழகிக்கணும் நம்ம. இப்போ நான் நாட் போட்டேன். இப்போ வந்து இன்னொரு விதமான ஜர்தோசி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த லைன் பாருங்கள், நம்ம லைன் வைக்கும் போது இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி லைன் வைக்கிறது வந்து நெக்கோட அவுட்லைனுக்கும் நம்ம வைக்கலாம், இதுக்கு மேலே நம்ம லோடிங்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ஸ்ப்ரிங்கை இந்த மாதிரி ஒரே சேஃபுக்கே வெட்டி வைக்கிறேன். பெருசுமாக வெட்ட வேண்டாம், இந்த மாதிரி ஒரே சேஃபுக்கே வெட்டிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை வந்து கிராஸாக வைக்க போகிறோம். அதனால் நான் எல்லா ஸ்ப்ரிங்கையும் ஒரே சேஃபுக்கே வெட்டுறேன். அப்போ தான் நமக்கு வைக்கும்போது ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம சில்க் த்ரெட்டை நம்ம சோயிங் த்ரெட்டை வந்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த லைனுக்கு நான் இந்த பக்கம் கிராஸாக எடுக்கிறேன். கிராஸாக எடுத்துகிட்டு நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரியும் ஜர்தோசி வந்து இப்படி கிராஸாக வைக்கிறேன். மறுபடியும்
நான் இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போகிறேன். மேலே வச்சதை விட கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி வரும். இந்த மாதிரி போக போக நம்ம கொஞ்சம் கிராஸாக நம்ம கொண்டு போவோம். இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போங்க. நம்ம வெட்டி வச்ச ஸ்ப்ரிங் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ளாட்டாகவும் வைக்கிறோம், உள்ள ஸ்ப்ரிங் கொடுத்து லோடிங்காகவும் வைக்கலாம். நம்ம உள்ளே வந்து ஜர்தோசி கொடுத்து நம்ம எம்போஸ்டாகவும் லைன் கொடுக்கலாம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருக்குங்க, இல்லைன்னா ஸ்ப்ரிங் வந்து தூக்கிட்டு தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டேன், ஆனால் நம்மளுக்கு லைனை விட தள்ளி போகுது. நீங்கள் வந்து 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 லைனுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜர்தோசி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை ரொம்ப அவசியம். கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும். இது வந்து நம்ம நெக்கு அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு மேங்கோ மாடல் இருக்குது, ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா நம்ம 2 லைன் போட்டு இந்த லைனுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். இதை விட நம்ம உள்ள லோடு கொடுத்து நம்ம ஃபில் பண்ணும்போது தான் எம்போஸில் நல்லா அழகாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பழகும்போது இந்த மெத்தடில் பழகுங்க. நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம லோடிங் பற்றி பார்ப்போம். ஜர்தோசி லோடிங் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும். கிராண்டாக நம்ம ப்ளவுஸை வந்து கிராண்டாக காட்டும். அதுக்கு தான் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம். இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம செயின் ஸ்டிச் போட்டு திருப்பணும், இல்லைன்னா நம்ம ஜர்தோசி வந்து தூக்கலாக வந்துடும். இதோட நாட் போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்ச ஜர்தோசி எப்படி இருக்குன்னு
கிராஸாக நல்லா ஒன்று போல் வச்சுருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம உள்ளது லோடு கொடுத்து ஸ்ப்ரிங் லோடு கொடுத்து எப்படி எம்போஸ்டாக வைக்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.